வணக்கம். பேரழிவை எதிர்கொள்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் அஸ்வின் மிஸ்ரா. நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம்னா, நாம ரொம்ப டீப்பா தெளிவா ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. என்னன்னா வெள்ளம், நிலச்சரிவு. இந்த பிரச்சனைகளை பத்தி நாம எப்படி கையாள போறது, அந்த பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இதெல்லாம் இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர். இதுல சில முக்கியமான ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் சார்பா அவங்க எந்த மாதிரியான ரோலை ப்ளே பண்றாங்க, அப்புறம் சயின்டிஸ்ட் அவங்க எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் போதே இது எப்படியாப்பட்ட பேரழிவு, அது எந்த மாதிரி நடக்கும்ன்றத அவங்க சொல்லுவாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா, இது சாத்தியமா, எந்த மாதிரியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பேரழிவுல இருந்து தப்பிக்கலாம்ன்றத பத்தி அவங்க இப்ப நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. அதை நம்ம ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட நாம இப்போ கலந்துரையாடலாம். இப்ப நம்ம ஸ்டுடியோக்கு 3 முக்கிய விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இப்ப நம்ம கூட கிருஷ்ணா எஸ் வட்ஸ், NDMA உறுப்பினர், அவர் வந்திருக்காரு. அவரை நான் மகிழ்ச்சியா வரவேற்கிறேன். அடுத்து நாம ரெண்டாவதா பார்க்க போற கெஸ்ட் டாக்டர் தேவி பிரசாத் கனுகோ, சீஃப் சயின்டிஸ்ட், CSIR CBRI. அவரை நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்மளுடைய மூணாவது கெஸ்டாக சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட டைரக்டர் VD ராய் அவர்களை வரவேற்கிறேன். நீங்க 3 பேரும் இங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை நான் வரவேற்கிறேன். சார், நிகழ்ச்சியை உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம் சார். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம ஒரு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலவிதமான பிரச்சனைகளை நாம சந்திச்சிருக்கோம். ஆனா வெள்ளம் மாதிரி பிரச்சனை வரும்போது பல வருஷமா இந்தியா இந்த கஷ்டம் பட்டுக்கிட்டே தான் இருக்கு. NDMAவோட லெவல்ல, கவர்மெண்டோட லெவல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. IMTக்கு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தகவல் சொல்லுவோம். அதாவது நாங்கள் அதிரடியாக தயாராகணும்னு சொல்லுவோம். ஜனங்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் அதாவது NDRF, SDRF, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லுவோம். போட்டுக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லுவோம். ஃப்ளட் ஷெல்டருக்கான ஏற்பாடுகளை பண்ண சொல்லுவோம். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அதிரடியாக செய்ய வேண்டியதாக இருக்கும். அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜரை நாங்கள் அதிரடியாக அவசர நிலையில் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி வெள்ளத்தால் உயிரிழப்புகள் நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணிக்கை பெரும்பாலும் கம்மியாக இருக்குது. சமீப காலத்தில் அதிபயங்கர மழையானது குறைஞ்ச நேரத்தில் அதிபயங்கர வெள்ளத்தை ஏற்படுத்துது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, விடாமல் பெய்கிற அதிபயங்கர மழையால் அபரிவிதமான மழை நீர் தேங்கி பெரிய வெள்ளமாக மாறிடுது. அப்படிப்பட்ட நேரங்களில் 1-2 இடத்துல நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீரோட்டன்றது ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ளாஷ் ஃப்ளட்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் ஃப்ளட்டாலேயும் நிலச்சரிவாலேயும் நிறையா உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுதோ அங்கே இருக்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பல இடங்களில் என்ன ஆகும்னா, நீரோட்டன்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். அப்போது அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. மலைப்பகுதிகளில் மற்றும் நதிகளில் நீரோட்டம் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த மாதிரி நேரங்களில் உயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் சில விரிசல்களும் வெடிப்புகளும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேஃபான இடத்துக்கு அவங்கள மாற்றி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நாங்கள் ரெட் அலர்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான நடவடிக்கையை ரொம்ப அதிரடியாக எடுப்பாங்க. சில நேரங்களில் விபரீதங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துடும். அந்த மாதிரி நேரங்களில் விபத்துகளும் சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சார், நாங்கள் கடந்த நாட்களில் பார்க்கும்போது கேரளாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. பல பேரோட உயிர்கள் பறி போயிடுச்சு. இந்த மாதிரி நிலைமையில நம்மளுடைய ஏஜென்சி மக்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராடி இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இந்த மாதிரி விஷயத்த முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? நம்மக்கிட்ட அதுக்கான டெக்னாலஜி இருக்கா? அப்படி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மற்றும் அதுக்கான சேஃப்டி மெசேஜ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போது கேரளாவில் வயநாடை பற்றி நாம் பேசணுன்னா, ரொம்பவே கம்மியான நேரத்தில் 400 மில்லிமீட்டருக்கு மேலே அதிகமான மழை பெஞ்சிருக்கு. இது ரொம்பவே அதிகமான அளவு தான். அப்புறம் அதுவும் ராத்திரி நேரத்தில் பெஞ்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு மழை பெஞ்சதுனால நிலச்சரிவு பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஜனங்க மலைப்பகுதிகள்லேயும் தாழ்வான பகுதிகள்லேயும் தங்கியிருந்திருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதிகள்லையும் தாழ்வான பகுதிகள்லையும் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது.
இதில் ட்ரைனேஜ் பிரச்சனைகள் வேறு இருக்கும். அதாவது தண்ணியோட தேக்கம் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜனங்க ரொம்பவே பெரிய அளவில் அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு. ஆமாம், அது ரொம்ப பெரிய அளவில் வாய்ப்புகள் இருந்துச்சு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏர்லி வார்னிங் தேவைப்படுது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் தேவைப்படுது. நிலச்சரிவு மாதிரியான பேரழிவுக்கு நம்மக்கிட்ட அவைலபிளும் இல்லை, அதுக்கான வசதிகளும் இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணணுன்றது தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்சஸில் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெட்டீரியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் இன்னும் சில சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அடுத்து வர 4-5 வருஷத்துக்குள்ளே நாம் இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தில் நிறைய மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் எல்லா மலைப்பகுதி சார்ந்த இடங்களில் நாங்கள் முக்கியமாக வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போது ராய் சார், நான் உங்ககிட்ட வரேன். நீங்கள் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்லேருந்து வந்திருக்கீங்க. பல சமயம் கேரளாலையும் சரி, இன்னும் சில ஸ்டேட்லேயும் சரி, பெரிய பெரிய ரிசர்வாயர்ஸ், அப்புறம் சில நேரங்களில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை நிற்காமல் பெய்யுது இல்லையா, அப்போது தண்ணி நிறையா அங்கே தேங்கியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ரிசர்வாயர் கூட ஃபுல்லாகிடும். அப்போ நாம் அதை ஓப்பன் பண்ணுற நிலமை வந்துடும். அப்படி ஒரு கட்டத்தில் இந்த தாழ்வு நிலப்பகுதிகளில் வாழ்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நாம் சொல்கிறது உண்டு, நீங்கள் பாதுகாப்பான இடத்துல போய் இருங்கன்னு, உங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் காப்பாற்றிக்கங்கன்னு சொல்கிறோம். அதையும் தாண்டி சில சமயம் சில விபரீதங்கள் நடக்க தான் செய்யுது. டேம் கேட்டை ஓப்பன் பண்ணும்போது அதிவேகமாக தான் நீர் வெளியேறுது. இந்த வேகத்தினால தூரமாக இருக்க மக்களும் பாதிக்கப்படுறாங்க. பல இடங்களில் விவசாய நிலங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்னென்ன வார்னிங் மெசேஜஸை கொடுக்குறீங்க, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி மெசேஜஸை நீங்கள் கொடுப்பீங்கன்றத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக அவங்க என்னென்ன மாதிரியான ரோலெல்லாம் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி. அதாவது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தண்ணீரோட அளவை கண்காணிக்கிறது தான். ஏன்னா கிளைமேட் மாறும்போது தொடர்ந்து மழை பெய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நாம் ஒரு சில ஏற்பாடுகளை பண்ண வேண்டியது இருக்கும். நீர் ரொம்ப முக்கியன்றதுனால டேம் நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஆனால் அளவுக்கு அதிகமான தண்ணி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை நாம் நீர்நிலைகளில் நிரப்பி வச்சுக்கணும். ஆனால் இப்போல்லாம் இந்த நீர்நிலைகள் மேலே அதிகமாக மழை பெஞ்சு வெள்ளமாக மாறும்போது, அப்போது நீர் அதிகமாச்சுன்னா டேமோட லெவலும் ஃபுல்லாகிடுது. ஸோ கேட்டை திடீர்னு திறந்து விட வேண்டியதாக இருக்குது. அதன் காரணமாக கீழே இருக்க பகுதியெல்லாம் இருக்குல்ல, அங்கே ஏராளமான தண்ணிகள்லாம் ஒன்றா வந்து மக்களுக்கு ஆபத்தாக முடியுது. இந்த மாதிரி நிலைமைகளில் நாங்கள் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், டேம்லேருந்து திடீர்னு தண்ணியை வெளியேற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வெளியேற்றணும். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணீரோட அளவை அப்பப்போ நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். வெள்ளம் வரும்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா அப்போது அதுக்கான இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொடுக்கணும். அதை தான் நாங்கள் இன்ஃபோ ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். அது ஃபோர்காஸ்டோட ஒரு சிஸ்டம், ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் இப்போல்லாம் அதோட எண்ணிக்கை போன வருஷம் 140 இருந்தது. ஆனால் இப்போது 10 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 டேமுக்கு மேலே இன்ஃபோ ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி டேமோட கேட்டை ரெகுலேட் பண்ணுறவங்களுக்கு வரப்போகிற தண்ணியோட அளவு என்னன்றது முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தண்ணியை வெளியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வெள்ளம் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய படுகைகளில், ஆற்றுப்படுகைகளில் அங்கே நாங்கள் இன்டகிரேட்டட் ரிசர்வாயர் ஆப்ரேஷனில் நீர்நிலைகள் இருக்குல்ல, அது ஒரே ஏஜென்சிக்கிட்ட இருக்காது, வெவ்வேறு ஏஜென்சிக்கிட்ட இருக்கும். அவங்க இந்த ஆப்ரேஷனை எதை பேஸ் பண்ணி செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த தண்ணியை வெளியேற்றுறோம், அதே போல் மற்ற டேமில் இருக்கவங்களும் தண்ணியை வெளியேற்றிடுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்தில் தண்ணியை வெளியேற்றினாங்கன்னா அதோட ஃப்ளோ ரொம்பவும் ஹெவியாக இருக்கும். இதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இன்டகிரேட்டட் ரிசர்வாயர் ஆப்ரேஷன் மூலியமாக இதுக்காக பாலிசி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளானில் இந்த பாலிசியை நாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 8 ஆற்றுப்படுகையில் நாங்கள் ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சில விஷயங்களை பார்த்திங்கன்னா
எதெல்லாம் அந்த டேமை ஒன்றா இணைக்குதோ அங்கே ஒரு டீமே ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஃப்ளட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டீம். இதை யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா வாட்டர் கமிஷன் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் இதை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அங்கே இன்னும் சில ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் எல்லா வேலைகளும் சீக்கிரமே செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலர்ட் மெசேஜ் அனுப்புகிறோம், சென்சிடைஸ் பண்ணுறோம். அதாவது உங்கள் டேம் வந்து ஃபுல்லாகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் கிரிட்டிக்கலான பொசிஷன் வராது. அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா டேம் சம்மந்தமாக டேம் உடையிற விஷயமா இருந்தாலும் சரி, திடீர்னு நீரை வெளியேற்ற விஷயமா இருந்தாலும் சரி, அதை மனசில் வச்சுட்டு டேம் சேஃப்டி ஆக்ட் 2021 பாஸ் பண்ண தகவலில் அதன்படி பார்த்தோன்னா முக்கியமாக ஸ்டேட் லெவலில் ப்ராஜெக்ட் லெவலில் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் என்னென்னா அது ரைட்டான ஸ்டெப் எடுப்போம். அதுலேயும் முக்கியமாக எப்போல்லாம் டேம்லேருந்து தண்ணியை வெளியேற்றுறாங்களோ அப்பப்போ டவுன் ஸ்ட்ரீமில் இருக்க மக்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருந்துடணும். அப்புறம் இந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டவுன் ஸ்ட்ரீமில் வெவ்வேறு சேனல் வழியாக எந்தளவு தண்ணி போயிருக்கோ, எந்தெந்த ஏரியாலாம் வெள்ளம் போயிருக்கோ அது சம்மந்தமாக ஒரு மேப்பை ரெடி பண்ணுவோம். நிறைய ஏற்பாடுகள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க டிடி. बाढ़ खतरनाक हो सकती है। बाढ़ के पानी में प्रवेश न करें। यदि आपको करना पड़े तो उपयुक्त जूते पहन के करें। पानी की गहराई को जांचने के लिए छड़ी का उपयोग करें। सेवरेज लाइनों, गटर और नालियों से बचकर चलें। गिरे हुए बिजली के खंभों और तारों से दूर रहें। कीटनाशक का प्रयोग करें। अपने आसपास सफाई रखें तथा बीमारियां न फैलने दें। ताजा पका हुआ भोजन या भुने हुए चने, मूंगफली इत्यादि खाएं। केवल उबला या क्लोरीन युक्त पानी पिएं। पलायन से पूर्व बिजली और गैस के कनेक्शन को बंद कर दें। फर्नीचर और अन्य सामान ऊंचे स्थान पर रख दें। नाली और शौचालय की निकासी मार्ग को बंद कर दें। अपनी आपातकालीन किट अपने साथ अवश्य ले जाएं। यदि आप कहीं फंसे हुए हैं तो हेल्पलाइन नंबर पर संपर्क करें। तैयारी में ही समझदारी। हर लिप का एक गेम प्लान होता है। सिर्फ ताकत ही काफ़ी नहीं, मुश्किल वक्त पर सही फैसला लेना भी जरूरी है। आग, बाढ़ या किसी भी अन्य आपदा में भी घबराहट से नहीं, ठंडे दिमाग से फैसला लो, क्योंकि मुश्किल वक्त में आपका सबसे ज़रूरी गेम प्लान है इमरजेंसी रिस्पांस नंबर 112। जब मुश्किल हो भारी 112 डायल करने की रखो तैयारी। ஆஃப்டர் த பிரேக் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி பேரழிவை எதிர்கொள்வோம். இன்னைக்கு நம்ம கலந்துரையாடுவது ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி தான், சோசியல் இஷ்யூவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு, இந்த விஷயத்துல நாம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். அதை பத்தி தான் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்திலாம் தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. தொடர்ந்து நாம பேசலாம் அடுத்த விருந்தினர் கூட. டாக்டர் தேவி பிரசன்னா, சீஃப் சயின்டிஸ்ட், உங்ககிட்ட நாங்க என்ன கேட்க விருப்பப்படுறோம்னா, நிறைய விஷயங்களை நாம கண்காணிக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? லேண்ட்ஸ்லைடு, அதாவது நிலச்சரிவு ஏற்படுது இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி புவியியல் காரணங்கள் அதிகமாக இருக்கா இல்லை மேன்மேட் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்கா? இதில் எது ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, இல்லை ரெண்டுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கா? கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்களேன். பாருங்க, இந்த நிலச்சரிவோட ப்ராசஸ் இருக்குது பாருங்க, ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதில் நிலத்தில் எந்த நிலத்தை நீங்கள் அப்படியே விட்டு வைக்கிறீங்களோ அது கீழ்ப்பக்கமாக இறங்க ஆரம்பிச்சிடும். மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, மண் இருக்குது பாருங்கள், அது வந்து பாறைகள் இருக்கும், இந்த மண்ணோட இன்வால்வ்ட் இல்லை, ஏன்னா அந்த ப்ராசஸ் வேறு மாதிரி. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. நேச்சர் நமக்கு ஒரு பேலன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த நிலமானது அதே இடத்துல தான் இருக்கணும். ஆனால் அதில் ஒரு சில எக்ஸ்டர்னல் விஷயங்கள், நம்மளோட ப்ரெசிபிடேஷனாக இருக்கலாம், க்ளவுட் பர்ஸ்டோட ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதிக அளவில் ஸ்னோஃபால் ஏற்படும். சில சமயம் ஸ்னோஃபால் கம்மியாகிடும், ஸ்லோ மெல்ட்டிங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா எர்த்குவேக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலநடுக்கத்தால் ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படும் இல்லை, அப்போ அது வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த எல்லா விஷயங்களுமே இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா, இதை நம்மளால் மாற்ற முடியாது, இயற்கை சம்பந்தமானது. இது எதுவுமே நம்மளால் மாற்றவும் முடியாது. ஆக இந்த நிலைமையில் நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளோட இன்டர்வென்ஷன் வித் நேச்சர்.
நம்ம ரோலிங் மேனுஃபேக்சர் ரெடி பண்ணணும், அல்லது டனலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணதாகட்டும், ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதாகட்டும், அல்லது வேறு நம்மளோட அர்பனைசேஷன் பண்ணாலும் சரி, அல்லது கிராமத்தில் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அதில் நாம் நேச்சரோட பேலன்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்ல. ஆமாம், மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நம்மக்கிட்ட சில வழிமுறைகள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. அதால் நம்மக்கிட்ட நாலேஜும் இருக்குது. வெவ்வேறு விதமான சிவில் இன்ஜினியரிங், எர்த்குவேக் இன்ஜினியரிங்கோடது எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம ரெடியாக இருக்கணும். நம்ம திறமைசாலிகளாக தான் இருக்கோம், நம்ம அதை கண்டிப்பாக செய்ய முடியும். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை, அப்புறம் இன்னொரு மெசேஜ் தரேன் பாருங்கள். இப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு வீடை கட்டுறோமா அல்லது ரோடு போடுறோமா, அப்படி நாம் அக்கம் பக்கத்து இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த விஷயங்களை நாம் செய்யணும். அதாவது இப்போ நம்ம எந்த இடத்துல ரோடை போடுறோம், ரோடோட மேல் பகுதியை நாம் பார்க்கணும். அதே மாதிரி வேலி சைடில் கூட சில விஷயங்களை கவனிக்கணும். ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டிவோடு தான் நாம் இப்போது பேலன்ஸ்டான முறையில் வேலை செஞ்சோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விபரீதங்கள் வராமல் தடுக்கலாம். அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம், என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது நிலச்சரிவு இருக்கு இல்லையா, அது இமாலய பிரதேசத்துல தான் ரொம்ப அதிகமா நடக்குது. ஆனா இதே மாதிரி நிலச்சரிவு வெஸ்டர்ன் காட்லயும் ஈஸ்டர்ன் காட்லயும் நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு அதிகமா நடக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப இமாலயத்துல மட்டும் அதிகமா நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அதை பத்தி கொஞ்சம் விவரமா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பாருங்க, அது எந்தெந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், அது ஹிமாலயஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யங்கஸ்ட் மவுண்டன். நீங்கள் குளோபில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஆஃப் லிஃப்டிங் யங் மவுண்டன் இருக்குது. இப்போ கூட அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தெர் ஆர் லாட் ஆஃப், அது வந்து டெக்டோனிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, நம்மளோட எந்தெந்த ஜியாலஜிக்கல் ஃபால்ஸோ எல்லாமான ஆக்டிவிட்டீஸ் ஒரு ட்ரேஸ் டெவலப் ஆகுது டியூ டு த கொல்யூஷன் ஆஃப் 2 places. அதனால் அந்த ட்ரேஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஹிமாலயாவில் நிலவரம் அப்படி இருக்கு. அதனால் எப்போல்லாம் ஹிமாலயா இவால்வ் ஆகுதோ அப்போது அதோட அந்த சிஸ்டம் இருக்குல்ல, செட்டப் இருக்குல்ல, அது ரொம்ப ஃப்ராஜைல். அப்புறம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் போனீங்கன்னா அதோட மொர்ஃபோனாலஜியே வித்தியாசமானது. நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய மலை பகுதிகளாக இருக்கும், ஸ்லோப் ஆங்கிள் 80 டிகிரி 70 டிகிரி. அப்போ என்ன பண்ண முடியும்? மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் அது வேறு மாதிரி, மவுண்டன்ஸ் இல்லை, அதனால் ஸ்லோப் ஆங்கிள் கூட கம்மி தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எந்த ஆல்டிடியூட்லேருந்து ப்ளைனாக இருக்கிற ஆல்டிடியூடுக்கு வருதுன்னு பாருங்கள். அப்படி அது வரும்போது அது வர்ற ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், அது அதில் கூட ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அதோட ஜியோ மார்ஃபாலஜி, ரிவர் மார்ஃபாலஜி, அது எல்லாமே முக்கியமான விஷயம். அதனால என்ன ஆகுதுன்னா ஹிமாலயன் பகுதிகளில் இந்த ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஹிமாலயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அது நம்மளோட சென்சிட்டிவ் ஜோன் 4 or 5 தான் இருக்குது. சென்சிட்டிவ், ரொம்பவே சென்சிட்டிவான ஜோன்ஸ். பூகம்பத்துக்கான விஷயத்த சொல்கிறேன் சார். இப்போ நான் இதே விஷயத்தை தான் உங்ககிட்ட கேட்குறேன். சென்சிட்டிவ் ஏரியாவில், அதாவது யங் மவுண்டன் இமாலயன் ஸ்டேட்டில் NDMA சார்பா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் மேப்பிங் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிலைமையில் இமாலயன் ஸ்டேட்டை நிலச்சரிவில் இருந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி அண்ட் ரெகுலேட்டரியான விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க? இதே மாதிரி வெஸ்டர்ன் காட் ஈஸ்டர்ன் கார்டுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சேஃப்டி விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இமாலயன் பிரதேசங்களில் அது ஒரு டிஃபிகல்ட்டான இடம், நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதுக்காக தான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் இமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், அப்புறம் நார்தர்ன் ஸ்டேட், இவங்களுக்கெல்லாம் ஒரு வித்தியாசமான விஷயத்த நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் பூகம்பம், நிலச்சரிவு இந்த மாதிரி நேரங்களில் பேரழிவுகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலச்சரிவு விஷயன்றதுனால நாங்கள் எல்லா இடங்கள்லையுமே நேஷ்னல் ப்ரோக்ராமாகவே இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த நிலச்சரிவுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் எல்லா அஃபீஷியல்ஸும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலயமா நாங்கள் எல்லா ஏர்லி வார்னிங்கும் கொடுத்துட்றோம். அப்புறம் நாங்கள் மிட்டிகேஷனுக்கான விஷயத்தையும் பார்க்குறோம். இந்த மிட்டிகேஷனை பற்றி நாங்கள் பேசும்போது நாங்கள் தீவிரமாக யோசித்து எந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்தால் அது சரியாகன்றதை யோசிச்சு அந்த முறையில் தான் நாங்கள் அதை செய்கிறோம். அதன் மூலயமா பிளைன் ஏரியாக்கான பாதுகாப்பை எங்களால் நிலைநாட்ட முடியுது. சில இடங்களில் அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அது இயற்கைக்கு மாறாக குரூஷியலாக இருக்கும். தாழ்வாரத்தில் வெஜிடேஷனுக்காக அந்த இடத்துல ஒரு ரீட்டைனிங் வாலை ரெடி பண்ணிட்டோம்னா அதில் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் இருக்கும், நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ் இருக்கும்.
அதை நாங்கள் கூட்டி கழித்து பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பாதுகாப்பு எதுன்னு பார்த்துட்டு அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நம்மளுடைய இந்த ரிட்ரீவ் ப்ராசஸை கொண்டு வந்துடுவோம். எந்த இடத்துல நிலச்சரிவுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரியான ஐடியாஸை எடுத்துகிட்டு போவோம். அளவுக்கு அதிகமாக நாங்கள் அதை அலர்ட், அவேர்னஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்ற மெத்தடில் நாங்கள் செயல்படுறோம். அதோட ஏர்லி வார்னிங்கும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பெரிய அளவில் சென்சார்ஸும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சென்சார்ஸை வச்சு தான் நாங்கள் 2 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அது மழையாக இருந்தாலும் சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மழையின் காரணமாக ஏதாவது ஓவர் பேர்டன் ஏற்படுதா, ஏதாவது கொலாப்ஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இருக்கான்னு நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறோம். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பெரிய அளவில் நாங்கள் சென்சர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கோம். அப்புறம் அதே நேரத்தில் பெரிய அளவில் மிட்டிகேஷனுக்கான வேலைகளையும் செய்யறதா இருக்கும். பட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு. நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா பிரஜைலாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அதை தான் விசாரிப்போம். நாங்கள் அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். விவசாயிகளோட முன்னேற்றத்துக்காக சில ரெகுலேஷன்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு டெவலப்மெண்ட் காரணமாக மலைப்பகுதிகளில் பாறைகள் உடைந்து போகுது. இந்த மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கு காரணமாகுது. டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அது கூட சேர்ந்து நம்ம பூமிக்கான பேலன்ஸும் நாம் கொடுக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய பொறுப்பு தானே. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் திரும்பவும் சமவெளியில் விவசாயத்தை செஞ்சுக்கணும். மறுபடியும் நாம் அதை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யணும். எங்கெங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் ரீட்டைனிங் வால் கட்டணும். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கான வால்ஸும் கட்டணும். அந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதான் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 3 பேரும் ஒரே வரியில் பதில் சொல்லுமாறு கேட்டுக்கிறேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம எப்போல்லாம் பேசுகிறோமோ NDMA, NDRF அவங்க தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. மழையோட விஷயமா இருக்கலாம், நிலச்சரிவாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம். இதை சந்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தயாராக இருக்கீங்க, அப்புறம் பாதிப்பை குறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க? அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாக தான் இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சரே மாற ஆரம்பிச்சிடும். அது அந்த மாதிரி நடக்காது. அதை ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு அதை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதோட ரிஸ்க் லெவல்ன்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ரொம்ப பெரிய அளவில் அந்த ஏரியா முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது லோக்கல் லெவலில் ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது கிராம பிரதேசமாக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிளாக்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன சிட்டி சார்ந்த இடமா இருக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட்னஸ்ன்றது கண்டிப்பாக இருந்தாகணும். அது ரொம்ப முக்கியம். சோஷியல் லெவல்ல. ஆமாம், சோஷியல் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெஸ்பாண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் லேயர்ஸ் இருக்குது. NDRF ரொம்ப முக்கியமான லேயர். அவங்களோட SDRFும் கை கோர்த்து செயல்படுவாங்க. ஹோம் கார்ட்ஸ், சிவில் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய நண்பர்கள் வாலண்டியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் தேவையான உதவிகள் செஞ்சாகணும். சமுதாய ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிஃபிகல்ட்ஸை நாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட அங்கே 2 பேர் இறந்துருப்பாங்க. அப்படி தான் இப்போல்லாம் நடக்குது. மற்றபடி ஒரே இடத்துல 40 பேர் செத்து போயிட்டாங்க, 50 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ நடக்கிறதில்ல. நாம் இந்த வகையில் பார்க்கும்போது ரிஸ்கோட லெவல் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாம் அதுக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ப்ரிப்பேர்னஸை அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியம் அதுதான். நாங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் லோக்கல் லெவலில் ரெஸ்பாண்டர்ஸை கொண்டு வரணும், அதிக அளவில் கொண்டு வரணும். அதுக்கு தான் நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நாம் அவங்கள இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எதிர்கொள்கிறதுக்கு தயாராக வச்சுருக்கணும். பிரசன்னா சார், நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜியாலஜிக்கலி இந்த விஷயத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் மனிதர்கள் பங்களிப்பு மூலமா நாம் இதில் என்ன செய்யலாம்? அதாவது பாலிசி, பிளானிங் லெவல் இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு கவனமும் டைமிங்கும் தேவைப்படும் இல்லையா? பாருங்கள், இந்த மேட்டரில் நான் 2 விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன். ஒன்று லேண்ட்ஸ்லைடு இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டியை குறைக்கணும், அதோட சிவியரிட்டியை குறைக்கணும். அடுத்தபடியாக நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோட ரெசிலியன்ஸை அதிகமாக்கணும். இப்போ அப்படி இன்டென்சிட்டியை கம்மி பண்ணணும்னா அப்போ அந்த விஷயத்தில் நம்ம ப்ரிப்பேர்னஸில் கவனமாக இருக்கணும். அதுக்காக எந்தெந்த ஏரியாவில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்போ நாம் ஃப்யூச்சரிஸ்டிக் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த ஏரியாவில் இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி மிட்டிகேட்டிவ் மெஷர்ஸ் முதல்ல செஞ்சாகணும். லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டதுக்கு முன்னாடி அப்போ பூகம்பத்தை அவாய்ட் பண்ண முடியும். அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மானிட்டரிங், அது சேட்டலைட் பேஸ்டாக இருக்கலாம்,
அல்லது பூமியில் கூட சென்சரை வச்சுட்டு நம்ம மானிட்டர் பண்ணலாம். அது அந்த அளவுக்கு வேகமாக மூவ் பண்ணுது அப்படின்னா மேஜர் லெவல் மானிட்டரிங் கண்டிப்பாக தேவை. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வாசல் இருக்க பாருங்கள், அது வந்து நம்ம ஹவுசிங் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியை அதிகமாக்கணும் லேண்ட்ஸ்லைட் விஷயத்தில். அதனால அதை பல மடங்கு ஸ்ட்ரெங்தன் ஆக்கணும். அல்லது கிரிட்டிக்கலான இடத்துல நம்மளோட ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. 50 மீட்டர் பஃபரில், அதாவது எந்த ஒரு புது வீடும் வரக்கூடாது. அப்படி வீடு இருந்துச்சுன்னா அதை ரீசெட்டில் பண்ணணும் பாலிசி படி. அப்போ நம்ம ரெசிலியன்ஸ் சொசைட்டி மாதிரி எல்லா வித ப்ரிப்பேர்னஸோட கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கவர்மெண்ட்டோட அதிக அளவில் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ரொம்ப நல்ல விஷயம். ராய் சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, வாட்டர் கமிஷன் சார்பாக இல்லைன்னா கவர்மெண்ட் சார்பாக வருங்காலத்தில் இன்னமும் கூட இன்னும் இன்டென்சிவான பங்களிப்பு உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? முதல் விஷயம் என்னென்னா, இந்தியன் ஜல ஆயோக் வெள்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது நோடல் ஏஜென்சி. அதனால டைமுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்மளோட நெட்வொர்க் இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஃப்யூச்சரில் நாம் அது வந்து எந்த இடத்துல வெள்ளம் வருதோ நம்மளோட நெட்வொர்க் இல்லைன்னா நாம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது முதல் விஷயம். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, அது வந்து இப்போது சார் சொன்ன மாதிரி அதாவது ஃப்ளட் கிளைம் ஜேர்னி அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது எவ்வளோ முக்கியம்னா, நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அதை நம்ம செய்யாத வரைக்கும் அதில் அந்த நதியோட வேகம் இருக்குல்ல, அல்லது அது சார்ந்த இலாக்கா, அதை நம்ம அதோட தாக்கத்திலேருந்து நம்மளால் அதை காப்பாற்ற முடியாது. அப்போ அதுக்காக நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்காக நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்காகவே. கிருஷ்ணா சார், நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஏதாவது சொல்லுங்கள். எப்பெல்லாம் ஐஎம்டி ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணுதோ அப்போது பாதுகாப்புக்காக அதிரடி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நாங்கள் ஜனங்களுக்கு மழையோட தீவிரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். வீட்டை விட்டு வெளியில் வரணுமா வேண்டாமான்னு சொல்லுவோம். ஜனங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் நாங்கள் சொல்கிறோம். அதாவது ப்ரிகாஷன்ஸையும் சொல்கிறோம். பெரும்பாலும் வெளியில் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா பலவிதமான ஆபத்துகள் இருக்கும். வெள்ளத்தால் ஆபத்து, டேமால் ஆபத்து, இடிமின்னல் ஆபத்து. அதனால் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற பொறுப்பு உங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி உங்களை சார்ந்தவங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஐஎம்டியோட அலர்ட்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சொல்கிற மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அருமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பற்றி விவரமாக சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். சார், உங்கள் 3 பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் 3 பேரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பேரழிவை எதிர்கொள்வோம் இந்த நிகழ்ச்சி மூலமா வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற பேரழிவுகளை எப்படி சமாளிப்போன்றத பத்தி எல்லா விஷயத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கவர்மெண்ட் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்டிஎம்ஐ சார்பா என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் நாம இப்போ இங்க பேசியிருக்கோம். பேரழிவை எதிர்கொள்வோம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.